இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேரா இருக்கிறோம், என்ன பண்ணணும்? சத்தமா பேசணும் இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சில நேர சிந்தனைக்காக நம் சங்கீதம் 96வது சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 96வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம் இல்லையா? இந்த மாசம் நீங்க விழிப்பு ஜெபத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் 2 வார்த்தைகளை தேவன் சபைக்கு சொல்லி ஜெபிக்க சொன்ன காரியத்தை நான் அன்றைக்கு இரவில் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி தெரியவில்லை. ஒன்று, இந்த 96வது சங்கீதத்தினுடைய 13வது வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்கிற இந்த வசனமும், போன வாரம் நம்ம தியானித்ததான சங்கீதம் 57வது சங்கீதத்தினுடைய 56 அலைச்சல்களையும் என் கண்ணீருடைய கணக்கையும் தேவன் நம்முடைய பாதத்திலே வைத்திருக்கிறார், துருத்தியிலே வைத்திருக்கிறார் என்கிற வசனத்தை நம் போன வாரம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் அவர் சபைக்கு சொல்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. சங்கீதக்காரன் தாவீதினால எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு சங்கீதம் தான் இந்த 96வது சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக மீட்பராக இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக அவருடைய வருகையை குறித்து சில தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதப்பட்டுள்ள ஒருவர் தான் இந்த சங்கீதக்காரராகிய தாவீது. 2வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லி அந்த குமாரனுடைய கோபத்தை குறித்து 2வது சங்கீதத்தில் வாசிக்க முடியும். அநேக இடங்களிலே அவர் தேவனுடைய வருகையை குறித்து முன் அறிவித்திருக்கிறார். ஆதியாகம புத்தகத்திலே ஏனோக்கு அதை குறித்து எழுதுகிறார். 7ஆம் தலைமுறை ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு குறித்த எல்லா காலமும் நேரமும் நெருங்க பிரதான தூதரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகம் மீதிலே வரப்போகிறார் என்று சொல்லி முதலாக ஏனோக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை குறித்து பேசினார். புதிய ஏற்பாட்டில் அநேக தேவ மனுஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே 1-2 பேர் தான் அவருடைய வருகை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கீதக்காரராகிய தாவீது. அவர் எழுதுகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். யார் இந்த அவர்? அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்று சொன்னால் யார் இந்த அவர்? யாரை குறித்தீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்பொழுது அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் நாங்கள் சிந்தையில் என்று சொன்னால் 17வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். இந்த அவர் யார் என்பதை பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷரெல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் நாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவர் ஒரு மனுஷனை ஒரு காலத்துக்கு நியமித்திருக்கிறார். அவனை கொண்டு அவர் நீதியாய் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். யார் அந்த மனுஷன்? அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப்படும். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணின அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் அவர் கர்த்தர் என்கிற ஒரு நாமத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் எழுதுகிறார். அவர் வருகிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் ஜாதிகளையும் அவர் ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி எழுதினாலும் யார் அந்த அவர் என்கிற தெளிவை நமக்கு ஒருவேளை விளக்கப்படப்படாவிட்டாலும் இதற்கான வெளிப்பாடை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் அப்போஸ்தலர் நிருபத்தில் சபைகளெல்லாம் நிறுவும் பொழுது அந்த சபைகளுக்கு எழுதுகிறார். யார் அந்த அவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனை அவர் நியமித்திருக்கிறார்.
அந்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். அந்த மனுஷன் யாருன்னா அவரை உயிரோடு எழும்ப பண்ணினதுனால அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 96வது சங்கீதத்தினுடைய விளக்கம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் சொன்னால் இதே 13 வசனங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டீங்களா? 14வது அதிகாரத்தினுடைய 23லிருந்து 33 வசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால் இதே 13 வசனங்களையும் வாசிக்கிறோம் பார்க்க முடியும். 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16:7. பாருங்க, ஆண்டவராகிய தேவனை துதித்து பாடும் இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சாதான் அவருடைய வருகையை பற்றி தாவீது என்ன சொல்ல வருகிறார் என்கிற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு கடமைக்காக இங்கே தாவீது எழுதி பாடுவதற்காக கொடுக்கப்பட்ட சங்கீதம் அல்ல. இந்த 1 நாளாகமத்தினுடைய 15வது 16வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாய் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதி அதை ஆசாபிடத்தில் கொடுத்து கர்த்தரை பாடும்படியை கொடுக்கிறார். இதை கவனிங்க, என்ன சம்பவம் நடைபெறுது என்பதை சுருக்கமாக நம்ம சொல்லி அந்த 96வது சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது நாம் அதனுடைய முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவாவிலே ஒரு வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தனக்கென்று சொல்லி ஒரு அழகான கேது மரங்களால் உண்டான ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறான். நம்ம எல்லாரும் இதை சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீலோவாம் என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய கூடாரத்தை செய்து அந்த கூடாரத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மோசேயுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகள் அடங்கிய அந்த பெட்டி சீலோவாம் என்கிற ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றின பிறகு அவன் தனக்கு என்று சொல்லி ஒரு பெரிய கேது மரங்களால் உண்டான ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறான். படித்திருக்கிறோம் இல்லையா? திடீரென்று ஒரு நாள் அவன் நினைக்கிறான், நான் இவ்வளவு பெரிய மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் தேவனுடைய பெட்டி மட்டும் ஒரு சிறிய வீட்டிலே இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படி பிரயாசப்படுகிறான். அவன் எல்லாரும் தெரிந்த காரியம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தாவீதிடத்திலே, தாவீதே, உனக்குரிய வீட்டை வந்து நான் கட்டுவேன், உன் குமாரன் மூலமாகத்தான் எனக்குரிய அந்த ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வசனங்கள் நமக்கு கவனித்துக் கொடுக்கிறது பாருங்க. மோசேயினுடைய காலத்துக்கு பிறகு யோசுவா அடுத்த தலைவராக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். யோசுவாவின் நாட்களிலே இந்த பெட்டி சீலோவாமில் எங்கே இருந்ததோ அங்கேதான் இருந்தது. நீங்க யோசுவாவின் புத்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் சீலோவிலே அந்த கூடாரத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. யோசுவாவினுடைய நாட்கள் முடிந்த பிறகு சாமுவேல் அங்கே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அந்த சாமுவேலுடைய நாட்களில் இருந்த பெட்டி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அதே சீலோவாவில சின்ன ஒரு கூடாரத்தில் தான் இருக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பு பண்ணுகிறார். இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலேயும் இந்த பெட்டி எங்க இருக்குது? சீலோவாவில சின்ன ஒரு வீட்டுல தான் இருக்குது. அதன் பிறகு எழுப்புகிற சவுல் ராஜாவானாலும் சரி, அந்த சவுல் ராஜாவுக்கும் இந்த தேவனுடைய பெட்டியை குறித்த ஒரு கவலையும் கலக்கமும் இல்லை. அப்பொழுதும் இந்த சீலோவாவிலே தேவனுடைய பெட்டி ஒரு சின்ன கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்த பிறகு அந்த பெட்டி அந்த சீலோவிலே அந்த சின்ன கூடாரத்தில் இருப்பதை தாவீதினால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புரிகிறதா? தேவனுடைய பெட்டியை குறித்து இங்க யாருக்கும் கவலை இல்லை. யோசுவாவின் நாட்களில் யுத்தம் நடந்தது, சாமுவேலுடைய நாட்களில் பெரிய காரியம் நடந்தது, சவுலுடைய நாட்களில் நடந்தது. எல்லா நாட்களிலுமே இந்த தேவனுடைய பெட்டி மகிமை நிறைந்ததாய் ஒரு சிறிய கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியை குறித்ததான எந்த கலக்கமும் எந்த காரியமும் யாருக்கும் ஏற்படவே இல்லை.
நீ கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து யாருமே பேசவில்லை, அதை யாருமே விரும்பவில்லை. யுத்தத்திற்கு போகும் பொழுது கொண்டு போனார்கள். எதற்காக? வெற்றியை தேவன் அருளுவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட தான் இந்த பெட்டியை கொண்டு போனார்களே தவிர மற்ற எந்த நேரத்திலும் இந்த பெட்டி அந்த சிறிய கூடாரத்தில் இருப்பதை குறித்து யாருக்குமே கலக்கவில்லை. அந்த நாட்களில் தான் இங்கே தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக வைக்கக்கூடிய நேரத்தில் தான் அவன் என்ன பண்றான்? இந்த 16வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவன் சீரோவாயில் உள்ள அந்த பெட்டியை எடுத்து அது எங்க கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா தாவீதின் நகரமாகிய சீயோனுக்கு கொண்டு வருகிறான். வேதம் சொல்றது, இது நான் விரும்பினபடியினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது அந்த சீயோன் கோட்டை அல்லது தாவீதுடைய நகரம் என்று சொல்லி கொண்டு வரப்படுகிற அந்த இடத்திற்கு தான் தாவீது என்ன பண்றான்? அந்த பெட்டியை கொண்டு வருகிறான். அந்த பெட்டியை அவன் கொண்டு வரும்பொழுதுதான் சணல் நூல் தரித்தவனாய் அந்த 15வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம் 15:27. தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகர் மேலே விசாரிக்க தலைவனாகிய கெனானியாவும் பெரிய புலமையான சால்வைக்கு திறந்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் யோகத்தை தரித்திருந்தார். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எவ்விதத்தோடும் எக்கால குறிகைகள் கைத்தாளங்களின் துணியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. அவன் தனக்கு தாவீதின் நகரத்திலேயே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டார். பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர பண்ணினான். யாருக்கும் இல்லாத ஒரு காரியம், ஒரு கிருபை, ஒரு இரக்கம். எதை குறித்து? தேவனுடைய பெட்டியை குறித்து, தேவனுடைய சமூகத்தை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து. அதெல்லாம் சொன்னா நான் ஆகாமிய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, சாமுவேலை பார்க்கும் பொழுது சாமுவேலுக்கு இந்த ஏக்கம் இல்லை, சவுலுக்கு அந்த ஏக்கம் இல்லை. அங்க இருக்கிற ஒரு நியாயாதிபதிகளுமே இந்த தேவனுடைய பெட்டியை குறித்ததால் எந்த கலக்கமும் இல்லை, சிந்தனையும் இல்லை. இவர்கள் தங்களை வளர்ப்பதிலும் தங்களுக்கு பெயர் பிரஸ்தாபத்தை கொண்டு வருவதுமே குறியாக இருந்தார்களே தவிர, நோக்கமாய் இருந்தார்களே தவிர, தேவனுடைய சமூகத்தை குறித்து அதிகமாய் யாரும் நேரத்தை செலவிடவே இல்லை. புரியுதா? வேற யாருக்கும் இந்த தேவ சமூகத்தை குறித்து என்ன இல்லை, கவலை இல்லை. தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி குறித்த கலக்கமே இல்லை. யாருக்கு தான் இருந்தது கேட்டீங்கன்னா தாவீதுக்கு தான் இருந்தது. எவன் ஒருவன் தேவனுடைய சமூகத்தை குறித்து நோக்கமா இருக்கிறானோ அவனுக்கு தான் தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை இருக்கும். நிறைய பேர் ஆலயத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. தாவீதுடைய கூட இருந்த அநேக பேர் இருந்தார்கள், சாமுவேலுடைய பிள்ளைகள் இருந்தார்கள், ஏலி இருக்கிறான், ஏலியுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள், யோசுவா கூட எத்தனையோ பேர் இருந்தார்கள். இவர் நியாயாதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஒருவருமே இந்த தேவனுடைய சமூகத்தை குறித்து, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தை குறித்து யாருமே தேடி போகவில்லை. ஒருவரை தவிர அவன்தான் அந்த தாவீது ராஜா. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்திலே தாவீதை போல யாருக்கு கிடைக்காதவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தேவன் தாவீதுக்கு கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து எப்பொழுதும் வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனால சங்கீதம் 63 சொல்றான், தேவனே நீரே என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. அவனுடைய தேர்தல் எதுவா இருந்தது? தேவ சமூகமாக இருந்தது. அவன் எப்பொழுதும் தேவ மகிமையை பற்றியும் தேவ பிரசன்னத்தை பற்றியும் தேவனுக்குரிய காரியங்களை குறித்தும் எப்பொழுது நான் தேவ சமூகத்தில் வருவேன், நான் எப்பொழுது அவரை துதிப்பேன்,
எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வேன். 119 சங்கீதம் சொல்கிறார், நான் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நான் எழும்புவேன். எவ்வளவு நேரத்தில் போறது? பாதி ராத்திரியிலே எழும்புவேன். ஏன் அப்படின்னா அவருடைய உறக்கம், அவருடைய ஒவ்வொரு நாளுடைய பிரயாசம், ஒவ்வொரு நாளும் மனதில் எது இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய அந்த ஸ்தானம் மகிமை பொருந்தினதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் நடத்திய தேவன் நடத்தி வந்த அந்த விதத்தை மறந்து விட்டார்கள். இந்த உடன்படிக்கை பற்றிய எங்கெல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அங்கெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எதை கொடுத்தார்? வெற்றியை கொடுத்தார். எந்த இடத்துல உடன்படிக்கை பற்றி இருந்ததோ அங்க அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அவர்களோட பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான் அந்த மகிமை பொருந்தின அந்த தேவ சமூகத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் விட்டுவிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல தேவ சமூகத்தை தேவ மகிமைக்காக நாடி ஓடி வருவர்கள் கொஞ்சம் பேர் தான். நிறைய யோசுவாக்கள் இருக்கிறார்கள், இன்னைக்கு நிறைய நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இருக்கிறான், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் இருக்கிறார்கள், சாமுவேலுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள், ஏலி இருக்கிறான், ஏலியுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்தோ கர்த்தருடைய சமூகத்தை குறித்தோ கவலையோ கலக்கமோ இல்லை. ஆனால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை நான் அறிகிறேன், அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தை குறித்து வாஞ்சை உள்ளவனாய் அவன் இருந்தபடினால் கர்த்தர் அவனை தேசத்திலே உயர்த்தி வைத்தார். யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மகிமையின் கனத்தை அவனுக்கு உண்டு பண்ணினமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அவருடைய சந்ததி வரும்படி தாவீதுடைய குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கான ஒரு கிருபையை அவன் பெற்றுக் கொண்டதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? யாரும் தேடாத ஒரு தேவ பிரசன்னத்தை தாவீது தேடினார். ஹல்லேலூயா. அவருடைய தேடல் எதுவாக இருந்தது? வேதத்தை வாசிக்கும் பொழுது முழுவதும் அவன் தேவ சமூகத்தை குறித்து தான் அவன் தேடி கொடுக்கிறான். வேறு யாராலும் எழுதப்பட முடியாது. சங்கீதம் 5 சொல்கிறார், ஆண்டவரே அதிகாலமே நான் ஆயத்தமாகி உமக்கு சன்னதியிலே வந்து உமக்கு நேரே வந்து நான் காத்திருப்பேன். ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கணுமா? இல்ல இல்லையா? எப்பொழுதும் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவ சமூகத்தை குறித்த வாஞ்சை உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் வரப்போகிறார். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து களி கூறும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இதற்காக அழைக்கிறோம் தேவ சமூகத்துல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி எல்லா பிரதான ஆசாரியர் கூப்பிடுற எல்லாம் அந்த 24 பரிசுத்தவான்கள் முகக்கூப்புற விழுந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பாடும் பொழுது சிறிய கூட்டமாய் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் நாமும் அவருடைய சமூகத்திலே வாழும்படிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்கி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவராக, இந்த ஆவியினுடைய வெளிப்பாடை உணர்ந்தவராக தான் இங்கே தாவீது இந்த 13 வசனங்களையும் எழுதி ஆசாவுடைய கையில கொடுத்து, ஆசாவுடைய எல்லாரும் பாடுங்க. என்ன பாடுங்க அப்படின்னா, நீ கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுங்கள். 22வது வசனத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, பூமியின் குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இங்கே 96வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை வாசிங்கள். 96:1-2. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்க, இங்க ஆசாவுக்கு எழுதி கொடுக்கிற பாட்டு என்ன அப்படின்னா, ஆசாவுக்கு அவங்க கொடுக்கிற அந்த சங்கீதத்தினுடைய முதல் வரிகள் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு என்ன பாடுங்க? புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் எதை பாடுங்க? யாரை பாடுங்க? நீங்க கவனிச்சாதான் அவர் எதுக்கு வருகிறான்னு முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்ன பாட்டு பாடணும்? புது பாட்டை பாடு. Let's sing a new song for him. அவருக்காக ஒரு புது பாட்டை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை என்ன செய்வோம்? பாடுவோம். எதற்கு பாடுவோம் அப்படின்னா,
அவர் நாள்தோறும் தம்முடைய ரட்சிப்பை ஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணும்படி ஒரு பெரிய சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை, the gospel of God, எங்கெல்லாம் குறிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல தான் அது சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆனா அதற்கு முன்பதாகவே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த தாவீதுடைய நகரத்தில் கொண்டு வைக்கும்போது அவருக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு அருள போகிறார் என்று சொல்லி ஆவியின் ஏவுதலோடு கூட பாடுகிறார். அவர் ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு தரப்போகிறார். என்ன ரட்சிப்பு? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இந்த உலகத்திலே இதற்குமே தகுதியற்ற மனுஷர்களாய் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மறைத்தவர்களாக இருந்த நம்மை அவருடனே கூட ஆவியிலே உயிர்ப்பிக்கத்தக்கதான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ளவர்களுக்கு ஒரு பந்தமும் சொந்தமும் இல்லாம இருந்துச்சு. அக்கிரமங்களும் பாவங்களும் பரலோகத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தி அந்த இடைவெளியில இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை எது கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக தான் கிடைத்தது. ஹalleluya. அப்ப தாவீது அந்த பெட்டியை சுமந்து வரும்பொழுது ஏதோ வேதம் சொல்லப்படுகிற ஆடி பாடி வந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி பாடினானா புது பாட்டை பாடி கர்த்தருடைய ரட்சிப்பை சத்தமாய் கூப்பிட்டு கொண்டே வந்தான். ஆனா இன்னைக்கு தவறான வார்த்தைகளை கொண்டு அவர் அங்கே தாவீது ஆடி பாடினான் என்று சொல்லி இன்னைக்கு தேவ சபைகளில் ஆலயத்தில் தாறுமாறாய் வாலிப பிள்ளைகளை ஆடச் செய்கிற உலகத்துக்குரிய ஆட்டங்களை கொண்டு வந்து ஆடச் செய்கிற பொல்லாத கிரியைகள் இன்னைக்கு சபைகளில் நடக்கிறது. ஆனா தாவீது அப்படி பாடல. எப்படி பாடினா கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவருக்குள்ள ரட்சிப்பை எங்களுக்கு தந்தார் என்று சொல்லி அவன் அந்த பாட்டை ஆடி பாடினானா அவன் பரிசுத்தமாய் பாடினான். ஏன் பரிசுத்தமாய் பாடினான் அப்படின்னா அதே அதிகாரத்தில் நம்ம 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப அவன் எப்படிப்பட்ட அலங்காரத்தில் அவன் ஆடினான்? பரிசுத்த அலங்காரத்துடன். என்ன அலங்காரம் இருந்தது? சணநூல் யோகத்தை தரித்திருந்தான். அது யார் தரிப்பார்? பிரதான ஆசாரியர் தரித்திருக்கிற அந்த சணநூல் யோகத்தை தரித்திருக்கிறார். அந்த சணநூல் யோகத்து தான் ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையுமாக நமக்கு இந்த ஞான ஸ்நானம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சணநூல் யோகத்தை தரித்துக் கொண்டு அவன் தாறுமாறாக ஒன்றும் ஆடவில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கூட அவன் கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து அங்கு பாடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய பெட்டி எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி நமக்கு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு முறை அந்த பெட்டி அவன் எடுக்க முயற்சி செய்யும் பொழுது அங்கே 2 பேர் மரித்து போனார்கள். துணிகரமாய் அந்த பெட்டியை கை வைத்ததால அந்த மனிதர்கள் மரித்து போனார்கள். மறுபடியும் அந்த பெட்டியை தூக்கி சுமக்கு வரும்பொழுது அவன் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்துடனே கூட கர்த்தருடைய ரட்சிப்பை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்துக் கொண்டுதான் இந்த பெட்டி எங்க கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த சீயோனுடைய நகரத்துக்கு கொண்டு வருகிறான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவருடைய ரட்சிப்பை நாள்தோறும் சுவிசேஷமாய் அறிவீங்கள். யாருக்கு சொல்றான்? இஸ்ரவேல் சபை அனைத்தும் கூடியிருக்கிறார்கள். லேவியர்கள் பெட்டிகளை தூக்கி சுமத்துகிறார்கள். பரிசுத்தமுள்ளவர்களாய் அந்த பெட்டியை தூக்கி சுமக்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி சபையெல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவீர்கள். எது சுவிசேஷம்? எது சுவிசேஷம்? சதம் சொல்லுங்க. எது காஸ்பல்? எது குட் நியூஸ்? ரட்சிப்பு. எது ரட்சிப்பு? கர்த்தர் எனக்கு பெரிய பணம் தந்தார், கார் தந்தார், வீடு தந்தார், வஸ்திரம் தந்தார், இதான் ரட்சிப்பு இல்ல. பரிசுத்தவான்களோடு உட்கார்ந்தக்கதான ஒரு பெரிய கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது ரட்சிப்பு? அவருடைய இரத்தத்துக்குள்ள சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கதான அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீக்கி என்னை பரலோகத்தோடு கூட ஒப்புரவாக்கும்படி ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதான் ஹல்லேலூயா. இத ஒவ்வொரு நாளும் நம்ம வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை பண்றோம். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வாயினால
இந்த ரட்சிப்பை நம்ம அறிக்கை பண்ணணும். இந்த ரட்சிப்பை நம்ம அறிக்கை பண்ணாதனாலதான் இன்னைக்கு ரட்சிப்பை குறித்த கவலை யாருக்குமே இல்லை. ரட்சிக்கப்பட்டாங்க உண்மைதான், ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க உண்மைதான், அவங்க பரிசுத்தமா வாழும் எடுக்கிறாங்க ஒப்பு கொடுக்கிறாங்க தான். ஆனா அந்த ஒரே நாள்ல அவங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடுகிறார்கள். அதனால தாவீது சொல்றாரு, இதுவரையிலும் என்னை கர்த்தர் நடத்தி வந்ததற்கு நானும் என்னுடைய குடும்பமும் எம்மாத்திரம். ஏன் அப்படின்னா இது ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்ன வனாந்திரங்களிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து ஆடுகள் பின்னே அழைத்து கொண்டிருந்த என்ன இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை வேறு ஒருவராலும் எனக்குள்ளே தர முடியாது. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட பெரிய ரட்சிப்பு உலகத்தில் வேறு யாராலும் தர முடியாது. வேறு எந்த தேவர்களாலும் தர முடியாத ஒரு பெரிய ரட்சிப்பு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல மனுஷன் கொஞ்ச நாள் தான் வாழ்றான். காலையிலே புத்து மாலையிலே வாடி போகிற ஒரு புல்லு கொப்பாய் தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது. நம்ம எதற்காக நம்ம அழைத்திருக்கிறோம்? நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு. அதெல்லாம் வேறு சொல்றது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்பட்டது என்று சொன்ன அலட்சியமாய் நடப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை குறித்த வாஞ்சை, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை குறித்த தாகம். அதனால எல்லா ஜெபங்களிலையும் எல்லா சங்கீதங்களையும் அவர் எழுதுகிறார், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். என்னை சோதித்து ஆராய்ந்து அறிந்து பாரோ, என்னிடத்தில் தீமை உண்டாக்குற வழி உண்டோ என்று சொல்லி பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஜபிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல கூட அந்த ரட்சிப்பை அவர் இழந்து விடுவதற்கு ஆயத்தமாகவே இல்லை. 51வது சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் தான் பாவம் செய்த பிறகு ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீரும். அவன் வாழ்க்கையில அவன் முக்கியமா கருதுன ரெண்டே ரெண்டு. ஒன்று தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். ரெண்டு, அவனை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை குறித்தும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து செயல்படுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இது எப்ப பாடுறாங்க அப்படின்னா அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் தூக்கிட்டு போடுற பாடுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பாருங்க, அவர் ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். எந்த ஜாதிகளுக்குள்ள? எல்லா ஜாதிகளையும் அவங்க குறிப்பிடுகிறார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்திலிருந்து வந்த அநேக ஜாதி கூட்டங்கள் இருந்தது. இந்த ஜாதிகளில் எல்லாம் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மட்டும்தான் தமக்கு என்று சொந்தமாக தெரிந்து கொண்டார். இல்லையா? நம்ம குடும்பங்களில இன்றைக்கு ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நம்மை மட்டும்தான் தெரிந்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார், யாரை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் அவருடைய மகிமையை நம்ம சேர்த்தார் இல்லையா? அப்படின்னா முதல்ல நம்முடைய ஊழியங்க நம்முடைய குடும்பத்துக்கு இல்லையா? ஜாதிகளுக்குள்ள போய் நீங்க எல்லாரும் கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார், ஜாதிகளுக்குள்ள போய் கர்த்தருடைய மகிமை என்ன? ஏன் அப்படின்னு அவர் சொல்றாரு? எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் ஒருவர், அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தேவர்கள் எல்லாம் குறித்து பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், வழிபடுவதற்கு அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் பின்பற்ற அநேக தேவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்? அதுக்கு பதில் சொல்கிறார், அவரே வானங்களை உண்டாக்கினார்.
ஹல்லேலூயா. அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த ஆண்டவரை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஜாதிகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியா சுவிசேஷமாக அறிவிப்பது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய மகிமையையும் அந்த அதிசயங்களையும் சொல்லும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பற்றி தூக்கி சுமக்கும் போது பாடிட்டே போறார். கவனிக்கிறீங்களா? இதான் 96வது சங்கீதத்தினுடைய மகிமையே. இதுதான் ஒரு பெரிய திரள் கூட்டம் முன்பதாக லேவியரும் ஆசாரியெல்லாம் சேர்ந்து அந்த உடன்படிக்கை பற்றிய லேவியை தூக்கிட்டு போறாங்க. ஆசாரியர் பின்பதாக போறாங்க. பாடல்களை பாடுகிற ஒரு கூட்டத்தார் பின்பதாக போறாங்க. என்ன பாடுறாங்க? கர்த்தருக்கு நம்ம ஒரு புது பாட்டை பாடுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். எகிப்திலிருந்து நம்முடைய ஜனத்தை கொண்டு வந்தார். யாக்கோபை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய மகிமையும் சொல்லும்படியாக தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக பாடல்களை பாடி புறப்பட்டு போவோம் என்று சொல்லி போகிற ஒரு திரளான கூட்டம். அவர் எழுதினார் பாருங்க, ஆவியில் நிறைந்தவனாய் எழுதாரு. பாடுங்க தான் இந்த ஆசாரியனுடைய கூட்டம். ஆனா இதை எழுதி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சங்கீதக்காரங்க தாவீது. அடுத்த வசனம் பார்க்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவங்க. இந்த உலகத்துல அது பயங்கரமான விக்கிரக கோட்டைகள் நிறைந்ததான் அந்த இடம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா பச்சையான ஒளிய மரத்தின் கீழும் அந்த எகிப்திலிருந்து எடுத்து வந்த விக்கிரகங்கள்லாம் வச்சு பொன் வெள்ளியினால் அநேக தேவர்களை உண்டு பண்ணி கண்டு குட்டிகளை உண்டு பண்ணி அவரெல்லாம் ஆராதிக்கிறார்கள். விக்கிரகம் நிறைந்திருக்கிற இடத்துல. ஆனாலும் தாவீது ஆவியில ஈடுபட்டு சொல்கிறார், எல்லா தேவர்களிலும் பெரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்துல யார் வேணாலும் இருக்கலாம், எத்தனை தெய்வங்கள் வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய தெய்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல பெரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒரு தெய்வமும் இந்த பூமியில இல்லை இல்லை இல்லை. வேறு ஒருவரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமானவராக இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு மட்டும்தான் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும். அவர் மட்டும்தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அடுத்த வசனம் பாத்தீங்க, சகல ஜனங்களுடைய தேவர்களும் சகல தேவனுடைய ஜனங்களுடைய தேவர்களும் யாரு? விக்கிரகனா? விக்கிரகனா மனுஷனால் உண்டாக்கப்பட்டதான ஒரு சிலை. இது கண்ணிருக்கும் பார்க்காது, வாயிருக்கும் பேசாது, இதுக்கு நுகர முடியாது, இதுக்கு தனியா எதுவுமே செயல்பட முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கேட்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு சத்தமா பாடியிருப்பாங்க பாருங்க. அவ்வளவு திரளான கூட்டம் போயிட்டு இருக்குது இல்லையா? ஒரு சீரவா என்பதான ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய கட்டட உடன்படிக்கை பற்றி எடுத்து அந்த தாவீதும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேலினுடைய ராஜாவும் அந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து பாடும் பொழுது அழகா தாவீது ஒரு சுவிசேஷத்தை வைக்கிறார். இங்க போய் தனித்தனியா ஒருத்தருக்கு அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு சொல்லல. அவர் சொல்றாரு, கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனே என்று சொல்லி பாடுகிற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சுவிசேஷத்தை இங்கே தாவீது வைக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா, இப்போ மெதுவா 96வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா அதோட மெயின் காரியங்களையே அங்கேதான் அவர் எழுதி வைக்கிறார். பாருங்க 96வது சங்கீதத்துடைய அடுத்த வசனத்தை வாசிங்க. மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பாருங்க, தேவனுடைய சமூகத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறார். இவ்வளவு நேரம் சொல்றாரு, கர்த்தருக்கு பாடுங்க, அவருடைய ரட்சிப்பை குறித்து பாடுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் பயப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர், எல்லாம் ஓகேதான். ஏன் அப்படின்னா அவருடைய சமூகத்துல தான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகிமையும் கனமும் யாருடைய சமூகத்தில் இருக்குது? சொல்லுங்க, வாசிக்கிறீங்களா? மகிமையும்
எங்க இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. என்ன மகிமை? தேவனுடைய மகிமை. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக அந்த சேராபீன்கள் மத்தியிலே இறங்குற அந்த மகிமை இல்லையா? இந்த ஏன் அவருக்கு அடையாளம் காட்டுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள், தேவனுக்கு நிறைய மணிமீனம் இருக்குது, நிறைய தகவலை என்று சொல்லி சிலைகள் பாதுகாக்கப்படுகிற பரிசுத்த இடங்கள் நிறைய இருக்குது. அப்படி எங்க இருந்தாலும் அந்த சமூகத்தில் ஒண்ணுமே இல்லை. அது வெறுமையாய் இருள் அடைந்த ஒரு சமூகம். எந்த சமூகம்? விக்கிரகங்கள் வாசம் பண்ணக்கூடிய இடம், விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோட்டை, அது இருள் அடைந்த இடம், இருளினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆனால் என் தேவனுடைய சமூகம், நான் ஒரு கர்த்தரை பாடுவேன் அல்லவா, கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படத்தக்கவர் என்று சொல்லி ஒரு தேவனை குறித்து பாடுவேன் அல்லவா, அந்த தேவ சமூகத்தில் அவருடைய மகிமையையும் அவருடைய கனத்தையும் நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. புரியுதா? சொல்ல புரியுதா? 63வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. அங்க அழகா சொல்ல பாருங்க. 63வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது வல்லமையையும் சத்தமா சொல்ல, வல்லமையும் எங்க எங்க பாத்தீங்க? அப்போ தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நம்ம எங்க பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? தேவ சமூகத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கணும்னா எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? புதுசா இருக்கா? அவருடைய சமூகத்துல தான் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கனமும் எங்க இருக்குன்னா, அவர் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துல. என் நாமத்தினால 1-2 பேர் எங்கே கூடுவார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். டிவியில உட்கார்ந்து பார்த்தா என்ன வராது? என்ன பார்க்க முடியாது? நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? சபைக்கு போறது இல்லை, ஆன்லைன்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? சண்டே ஆனாலும் ஃப்ரைடே ஆனாலும் வீட்டுல ஏதாவது டிவி ஆன் பண்ணி வைத்து லைவ்ல எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்க என்ன கிடைக்காது? என்ன பார்க்க முடியாது? தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கனத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா இன்பிட்வீ ஆட் எல்லாம் வரும். வருமா இல்லையா? ஆட் எல்லாம் வரும். அப்ப தேவனுடைய மகிமையும் கனத்தையும் நீ எங்க தான் பார்க்க முடியும்னா, பரிசுத்த ஸ்தலத்துல தான் பார்க்க முடியும். அது எல்லா தேவனும் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்துல இல்ல. அவன் ஒரு தேவனை அடையாளப்படுத்துகிறான், அவன் ஒரு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறான், அவன் ஒரு கர்த்தரை அடையாளப்படுத்துகிறான். அந்த ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல தான் அந்த மகிமையும் கனமும் இருக்கும். சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்பொழுது எதை பார்க்க வரணும்? தாவீது எதற்காக தேவ சமூகத்துக்கு வந்தார்? அது வாசிமா, 63:2 வாசிமா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் எத்தனை பாக்குறீங்க? தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல என்னெல்லாம் இருக்குது? தேவ மகிமையும் தேவ வல்லமையும் இங்கதான் இருக்கு. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்ம என்ன வாஞ்சியோடு வரணும்? பாஸ்டரை பார்க்கிறதுக்கோ, விசுவாசத்தை பார்க்கிறதுக்கோ, இங்க ஆலயத்துல என்ன பாடுறாங்க, என்ன ப்ரே பண்றாங்க, என்ன என்ஜாய் பண்றாங்கன்னு வரக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துல வரும் பொழுது ஒரே விண்ணப்பம் தான், அவருடைய வல்லமையும் மகிமையும் நிச்சயமா நீங்க பார்க்கலாம். அதுக்குதான் அழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்துல வரும்போது ஆகாமிய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கணும். அப்படின்னா நான் உலகத்துல போய் நேரங்களெல்லாம் செலவிட்டு என் வாழ்க்கையில எவ்வளவுதான் செலவு பண்ணினாலும் அங்க கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம், ரெட்ஷிப்பின் சந்தோஷம், அந்த வல்லமையும் மகிமையும் எங்க கிடைக்கும்னா தேவனுடைய ஆலயத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு ஜனங்களால் என்ன செய்ய முடியல? உணர முடியல. அதனால கலர் கலரா லைட்டு போட்டு புகையெல்லாம் எழுப்ப விட்டு இவங்களே ஒரு மகிமையும் வல்லமையும் உருவாக்கி அதுக்குள்ள துள்ளிட்டு சொல்றான், நாங்க வல்லமையை கண்டோம், மகிமையை கண்டோம். அந்த புகையை ஆஃப் பண்ணுனா, அந்த லைட் ஆஃப் பண்ணா என்ன போயிடும்?
வல்லமை போகும். ஆனால் மோசே தேவ சமுத்திரம் உட்கார்ந்து சீனாய் மலையில தேவ வல்லமையை அவன் கண்டு திரும்பும் பொழுது அவனுடைய முகம் எத்தனையோ நாட்கள் பிரகாசித்ததுனால அவன் முகத்தை பார்க்க முடியல. தேவ சமுத்திர வல்லமையும் மகிமையும் காண்கிற பிள்ளைகளை நீ ஒன்று அடையாளப்படுத்த வேண்டாம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, என் முகத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் என்னிடத்திலிருந்து வெளிப்படுவதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். அதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய ஆலயத்துல அவருடைய வல்லமையை காணும்படி கொண்டு வருகிறார். ஏதோ நம்ம ஆலயத்துல இருந்தோம், 3 பாட்டு பாடணும், கை தட்டணும், வசனத்தை வாசித்தோம் போனோம் அல்ல. நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீ ஆலயத்தில் வரும் பொழுது, ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, உலக ஜனங்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன் முகத்தில தேவ வல்லமையும் மகிமையும் அந்த பிரகாசத்தையும் தேவன் உன்னிலிருந்து வெளிச்சம் கொடுப்பதை புறஜாதிகள் கண்டு கொள்வார்கள். அது தாவீதின் நிச்சயத்தினாலதான் அவன் சொல்றான், எனக்கு ஒண்ணு தெரியும், தேவ சமுத்திரம் மட்டும்தான் மகிமை வல்லமை. இன்னைக்கு போலியான மகிமை, இன்னைக்கு போலியான வல்லமைய சபைக்குள்ள கொண்டு வந்து ஆடி பாடி துள்ளுகிறதுனால அவங்க மகிமையை சுதந்திரித்துக் கொண்டதாக ஒரு பெரிய ஒரு இளம் தலைமுறைகளை வஞ்சிக்கிற கூட்டத்தார் சபையில் இருக்கிறாங்க. ஒரு பொழுது நிற்கவே நிற்காது. எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு லைட்லாம் ஆஃப் பண்ணோன்னா அந்த மகிமை போயிடும். ஆனா அவருடைய சமூகத்தில் வந்து பெற்றுக்கொள்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமையும் மகிமையும் ஒருவனாலும் நம்மை விட்டு எடுக்கவே முடியாது. அதுதான் இங்கே தாவீது சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் வல்லமையும் மகிமையும் இருக்கிறது. அத வாசிங்க. 7வது வசனம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அடுத்து பாருங்க, இஸ்ரவேலின் சபையை கூப்பிட்டு சொல்றான், ஜனங்களின் வம்சங்களே என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு செலுத்தணும். இன்னைக்கு மகிமையும் கனமும் யாருக்கு செலுத்தப்படுது? நீ சபைகளில மகிமையும் கனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? நீங்க சபைகளில மகிமையும் வல்லமையும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? போதகருக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அவன் கூப்பிட்டு சொல்கிறான், ஜாதிகளின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையை கொடுங்க. மகிமை யாருக்குரியது? சதம் சொல்லுங்க. மகிமை யாருக்குரியது? நீங்க ஸ்டேஜ்ல கொண்டு வச்சு அவருக்கு இந்த அரசியல்வாதிக்கு துண்டு போடுற மாதிரி ஒரு பழக்கம் சபைக்கு வந்துருச்சு. என்ன கொடுக்குறாங்க? துண்டு கொடுக்கறது என்ன, மாலை கொடுக்கறது என்ன? அப்ப இந்த கனவு மகிமை யாருக்கு போகுது? இங்க யார் மகிமைப்படணும்? இங்க யார் மகிமைப்படணும்? தேவன் மகிமைப்படணும். இது யாருக்குரிய இடம்? இங்கே பரிசுத்தவான்களாகிய பிரதான ஆசாரியர்கள் இருக்கும்படி ஊழியம் செய்யும்படி தேவன் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்துக் கொண்ட ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் தான் இங்க. இங்க யாருக்கு தான் கனம், இங்க யாருக்கு தான் மகிமை கேட்டீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் துதியும் கனம் மகிமையும். பவுல் சொல்ற அப்ரோஜனமுள்ள ஊழியக்காரர்கள் நாங்கள். இந்த மண்பாண்டமாய் எங்களுக்குள்ள ஒரு சுவிசேஷத்தை வைத்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் எங்களை குறித்தல்ல, அவருடைய சுவிசேஷத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோம். சிலர் அவர்களை குறித்தும் சிலர் அவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோம். கடைசி காலங்களில சபைக்குள் இருக்கிற ஒரு தெளிவே இதுதான். என்ன தெரியுமா? யாருக்கு மகிமையும் கனத்தையும் நம்ம கொடுக்கிறோம்? நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? யாருக்குரிய கனத்தை கொடுக்கிறோம்? அப்ப இந்த இடத்துல அந்த வம்சங்களுக்கு, ஜனங்களின் வம்சங்களினா அத்தனை ஜனங்களை கூப்பிட்டு சத்தம் பண்ணி சொல்றாரு, ஒன்றை மாத்திரம் நீங்க செய்யுங்க, நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? வல்லமையும் மகிமையும் செலுத்துங்க. அந்த ஆணித்தம் கர்த்தருக்கு நீங்க லேவியருக்கு செலுத்தக்கூடாது. இல்லையா? ஏலியுடைய வீட்டில் நடந்த ஒரு பெரிய தவறு என்ன? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பலியிடப்படுவதற்கு முன்பதாக ஏலியுடைய குமாரர்கள் 2 பேருமே போய் அந்த பலி பொருட்களை எடுத்து சாப்பிட்டார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்களே எடுத்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களை அடித்தார். நாதாபும் அபீமும் அந்நிய அக்கினியை கொண்டு தேவ சமூகத்தில் போகும் பொழுது கர்த்தருடைய அக்கினியை மகிமை கொடுக்கிறதுனால, அந்நிய அக்கினியை கொண்டு செலுத்தினால கர்த்தர் நாதாபையும் அபீமையும் அங்கே தேவ சமூகத்தில் அடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தங்களுக்கு என்று சொல்லி தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, தங்களுடைய பெயர் விளங்குவதற்காக, தாங்கள் மகிமைப்படுவதற்காக, கனப்படுத்தப்படுவதற்காக, தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இன்னைக்கு அநேக பேர் எழும்பி எல்லா மகிமையை தங்களுக்கே எடுத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா.
தேவனுடைய வசனம் சொல்றது நம்முடைய கனமும் நம்முடைய மகிமை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்கணும். இது வெறும் வாயினால அல்ல, எதனால செயல்படுத்தப்படணும் சொல்லுங்க, கிரியைகளினால செயல்படுத்தப்படணும். நம்மளே அதை செய்யக்கூடாது, காரணமாயிருக்கூடாது. வசனத்தை ஆண்டவர் பேசும் பொழுது, ஊழியக்காரர் சபையில செய்தி கொடுக்கும் பொழுது, அது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளோடு இடைப்படும் பொழுது, அவர் நம்மை சத்தியத்தின் பாதை நடத்தும் பொழுது, தேவனை நடத்தினார் என்று சொல்ல வேண்டுமே தவிர போதகர்களை நடத்தினார் என்ற வார்த்தைக்கு ஒரு நாளும் நாம் நினைச்சுக்கூடாது. வாயிலிருந்து வாய்மொழிகளை பொழிந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க யாரும் நடத்த முடியாது. கர்த்தருடைய வசனமே அல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய கிரியையே அல்லாமல் ஒருவரும் உங்களை நல்வழியில் நடத்திவிட முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு அப்ரோஜனம் உள்ள ஊழியக்காரர்களாம் இங்கே நின்று ஊழியம் செய்கிறவர்கள். இவர்களுக்கு எந்த மகிமையும் கனவும் இல்லை. தேவனை பார்த்துக் கொள்வார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவரை மேம்படுத்துவேன், பிதா உங்களை மேம்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ ஜனமாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தருடைய வசனம் என்னை நடத்தினது, சத்தியம் என்னை நடத்தினது என்று சொல்லி தேவனுக்கு மட்டும் மகிமை கனத்தை செலுத்தி நாம் கடந்து போக வேண்டும். தவிர வேற யாரையும் புகழ்ச்சிக்கு உள்ளாக்கிடவே கூடாது. அது பாவம். கனத்தை மகிமை யாருக்கு கொண்டு கொடுத்துக்கூடாது, போதருக்கு கொண்டு போயிடக்கூடாது, போதர் எடுத்துவிடக்கூடாது. அது யாருக்கு செல்ல வேண்டும், யாருக்கு செல்ல வேண்டும், கர்த்தருக்கு செல்ல வேண்டும். ஜனத்துக்கு சொல்றாரு, ஜனமே இதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. அடுத்த வாசனம் கர்த்தருக்கு நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசித்தார். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும். அவருடைய நாமம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, யெகோவா என்கிறது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்று சொன்னால் அவருடைய பெயர் பிரஸ்தாபம் இல்லையா. ஆலயத்துக்குள்ள கூடி வரும்பொழுது, தேவனுடைய பிரகாரங்களில் வரும்பொழுது நம்ம என்ன செலுத்தணும்னா அவருக்கு மட்டும் மகிமையை செலுத்தி அவருக்கு ஏற்ற காணிக்கைகளை செலுத்தி கடந்து போக வேண்டும். புரியுதா? இங்கே பாஸ்டர் ஜெபித்தார், விடுதலை கிடைத்தது. அவருடைய பாஸ்டருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவருடைய ஜெபத்துக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. அப்படி அல்ல, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதே சாட்சி. என்னுடைய காணிக்கை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நான் பாஸ்டருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், நான் இவ்வளவு தசமா கொடுக்கிறேன், இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை யாருக்குரியதல்ல, யாருக்குரியது? புரியுதா? அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தி அவருடைய பிரகாரங்கள் எப்படி வரணும், காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தணும். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடு நான் வருவேன், ஆனந்த சத்தத்தோட கம்பீர சத்தம் இருக்கின்றன தாவி சொல்றார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம அது ஜனங்களின் வம்சங்கள், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்க உடன்படிக்கை பற்றி நடந்து போதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த வைக்கப்படுகிற இடத்துல நீங்க துதியையும் கனத்தையும் மகிமையும் காணிக்கையும் என்ன செலுத்தணும், யாருக்கு செலுத்தணும், கர்த்தருக்கு செலுத்தணும். ஒருபோது நம்ம சபைக்கு காணிக்கை கொடுக்கிறேன்னு, நான் காணிக்கை கொடுக்கறனால சபை நிற்குதுன்னு இல்லையா. நம்ம ஊர்ல எல்லாம் எழுதி கொடுப்பாங்க, இப்ப எல்லாம் பார்க்கறது இல்லை. சின்ன பிள்ளைல இந்த டியூப் லைட்ல எல்லாம் பேர் கொடுப்பாங்க, அன்பளிப்பு இல்லையா, ஃபேன்ல ஒரு அன்பளிப்பு. இவங்க யார் ஆடுற கிடந்து அந்த குடும்பம் கிடந்து ஆடிட்டு இருக்கு, ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு ஆடுது. எழுதி கல்வெட்டுல பேர் வச்சிருக்காங்க, 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் எழுதி வைக்கிறாங்க. இது யாருக்குரிய மகிமை, இது யாருக்குரிய மகிமை? அந்த குடும்பத்துக்குரியது, அந்த ஜனத்துக்குரியது. நாம் கொடுக்கிறது தெரியக்கூடாது, கர்த்தர் என்னை பார்க்கிறார். தாழ்ச்சி ஒண்ணுமே இல்லை. தேவ சமுத்திரம் வந்தியா, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துறியா, நீ காணிக்கை கொண்டியா போட்டியா, நீ போயிட்டே இரு, அது கர்த்தருக்குரியது இல்லையா. கர்த்தர் அதை பார்க்கிறார். அதனால புதிய பாட்டுல அவர் காணிக்கை பெட்டி நிறைய இருந்ததையும், அங்கே ஒரு ஏழை விதவை கூட்டப்பட்ட காணிக்கையும் அந்த காணிக்குடைய மகிமை குறித்து அவர் பேசுறார். அப்போ தேவனுடைய பிரகாரங்களை வரும்பொழுது இவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த வார்த்தையை ஆவியானவரால தாவீது பாடியிருந்தா கண்டிப்பா தவறான ஒரு ஆட்டம் ஆடி இருக்க மாட்டாங்க. அவருடைய வெளிப்பாடு சரியாக இல்லாதனாலதான் தாவீது ஆடி பாடினான் என்று சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு.
இல்லையா? என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். யோகத்தை சணநூல் யோகத்தை தரித்து நமக்கு தெரியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த சணநூல் யோகத்தை என்ன செய்ய முடியும்? தரிக்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால ஆசாரியனாக உருவாக்கப்பட்டவனால மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த சணநூல் யோகத்தை தரித்தா எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். சும்மா டாக்டர் ஆடிக்கலாம் சொல்லியாது இருக்க முடியாது. ஏன்னா அந்த சணநூல் யோகத்துடைய மகிமை, அந்த ஆசாரியன் கொடுக்கப்படக்கூடிய மகிமை, அது அணிந்திருப்பவனுக்கு தெரியும். இல்லையா? தெரியுமா தெரியாதா? நான் வேதம் சொல்றது தாவீது சணநூல் யோகத்தை தரித்து ஆடி பாடி என்ன பண்றான்? பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு, அந்த ஜாதிகளின் வம்சங்களுக்கு சொல்லுகிற ஒருவனால நிச்சயமா அந்த ஆடிக்க முடியாது. முடியுமா? நிச்சயமா ஆடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தரித்திருந்த அந்த சணநூல் ஏபோத்துடைய மகிமை அவனுக்கு தெரியும். லேவியரால் மட்டும்தான், பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் அந்த மகிமையை கொடுக்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால அவன் செய்திருக்க முடியாது. அதனால சொல்றான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் ஓகே, சரியா? இப்ப சொல்லிக்கிட்டு இவ்வளவு காரியத்தை அவன் சொல்றான். எங்க சொல்றான்னா தேவனுடைய சமூகத்துல உடன்படிக்கை பற்றிய சுமந்து கொண்டு போகிற நேரத்துல அவர் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜனங்களுக்கு ஒரு பெரிய சங்கீதத்தை பாடுறான். இப்பதான் நம்ம மெசேஜுக்குள்ளே வரோம். இப்பதான் அந்த 13வது வசனத்தை அவங்க அறிக்கை பண்றாங்க. என்ன அறிக்கை பண்றாங்கன்னா அவர் வருகிறார். நம்ம ஒரு தேவனை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? பயன்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் சமூகத்துல வல்லமை ஞானம் இருக்குது, பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவனை குறிச்சு நம்ம சந்தோஷமா பாடி துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரித்துக் கொண்டு வருகிறோம் இல்லையா? அந்த தேவன் வரப்போகிறார். புரியுதா? அந்த தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியில எழுதலாம், ஆனா அவங்களுக்கு தெரியல. அவர் வருகிறார். யார் வருகிறார்னா இவர் வல்லமையும் கனமும் உடையவரா, ஒரு பரிசுத்தம் உள்ள அலங்காரத்துடனே ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நம்ம கொண்டு போய் வீட்டை கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வைக்கிறோம் இல்லையா? இந்த தேவன் அப்படின்னா இதிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் வரப்போகிறார். அப்படி அவர் வரும் பொழுது இதெல்லாம் நடைபெறும். நம்ம படிச்சது எல்லாம் நடைபெறும். ஏன் அப்படின்னா அவர் சமூகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வல்லமை, கனம், மகிமை, துதி எல்லாம் இருக்கும். பரிசுத்த அலங்காரம் எல்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையும் பார்ப்பதற்கு ஒருவர் வரப்போகிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 காரியத்தை அவர் சொல்ல பாருங்க. அவர் பூமியை எதுக்கு வர்றாரு? இவ எதுக்கு ஆண்டு வர்றாரு? சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போறது வர்றாரா? நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க, நீங்க எப்படி துதிக்கிறீங்கன்னு பார்க்க வர்றாரு? ஏதோ கிஃப்ட் வாங்கி கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டு ஆண்டு வர்றாரா? நிறைய பேர் ஆண்டு அப்படிதான் காட்டி கொடுக்குறாங்க. கவலைப்படாதுங்க, கிருபை உள்ள தேவன் அவர் வருகிறார், கிருபையோடு கூட வருகிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, அவர் எப்படி வருவார்னா நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். எப்படி வருவார்? நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். உலகத்துல ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ பாத்தீங்கன்னா அவர் குடும்பமாக இருந்தாலும் சரி, தன் மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் கோர்ட்டுக்குள்ள வரும்பொழுது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக தான் செயல்பட வேண்டும். அந்த சட்டமே அப்படிதான் இருக்கிறது இல்லையா? எந்த ஒரு காரியத்திலையும் நான் யாருக்கு சாதகமாக செயல்படாம நீதி நியாயத்தோடு கூட செயல்படுவேன் என்று சொல்லி அந்த சட்ட புஸ்தகத்துல பேசுறாங்க. ஆனா அந்த உலகத்துல ஒருவேளை நியாயம் தீர்க்கப்பட்டாலும் அதற்கு மேல்முறையீடு என்று சொல்லி ஹைகோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆனா நமக்கு ஒருவர் நியாயம் தீர்க்க, நம்மை நியாயம் தீர்க்க ஒருவர் வருவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். அவருடைய எதை பார்க்க முடியாது? கிருபையையும் இரக்கத்தையும் பார்க்க முடியாது. என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு அவர் வருவார். புரியுதா? பேச புரியுதா? எப்படி வருவார்? எப்படி வருவார்? நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். யாருக்கு சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை குறித்த மகிமையும் தேவனுடைய சமூகம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை குறித்து நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஒருவர் உங்களை நியாயம் தீர்க்க வருவார். அவர் உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் உங்களை கொண்டு நியாயம் தீர்ப்பார்.
அப்படின்னா நீ தேவ சமூகத்துக்கு எதுக்கு வந்த? அவரோட வல்லமையும் மகிமையும் நீ பார்க்க வந்தியா? இதை சும்மா ஜாலியா ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு போறேன்னு வந்தியா? நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல வருவதற்கு கர்த்தருக்கு நல்ல சுகபல ஜீவன் கிருபை இருக்கிறது குடும்பத்தோடு கூட இந்த ஆலயத்துல கொண்டு வச்சிருக்காரு இல்லையா? அந்த தேவனுடைய ஆலயத்துல நீங்க எதை பார்க்க வந்தீர்கள்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது என்று சொல்லி எச்சரிக்கை சொன்னேன் இல்லையா? அந்த எச்சரிக்கையில கர்த்தர் பாப்பார். எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நீ கர்த்தரை ஆராதித்து வருகிறாய். எல்லா கடவுளை காட்டிலும் அவர் பயப்படத்தக்கவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும் எழுதியிருக்கு இல்லையா? அப்ப கர்த்தனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருந்ததா? அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்தோத்திரத்தை கனத்தையும் நீ யாருக்கு கொடுத்த? தேவ சமூகத்துல நீ எப்படி உட்கார்ந்து இருந்தா? தேவ சமூகத்துல நீ அலட்சியமா இருந்தியா? இல்ல தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருந்ததா? தேவ சமூகத்தை நீ எப்படி நாடினாய்? தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட கிரியைகளை நீ செய்தாய்? நல்ல சபையில உட்கார்ந்து நல்ல தூங்குனியா? ஏதோ சும்மா உட்கார்ந்து வசனம் கேட்ட மாதிரி கேட்டுட்டு போனியா? 7 கோடி 8 போனியா? இது எல்லாம் அவர் நம்ம நினைப்பா. ஏன் அப்படின்னா எளிமையாகவோ இலவசமாக ஒன்றும் இது கிடைக்கல. தன்னுடைய சுய ரத்தத்தை சம்பாதித்து உருவாக்கிற சபை இப்ப கிருபை எடுத்து வந்திருக்கிறார். ஆனா இனி வரும் பொழுது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். எவ்வளவு நேரம் சபையில் உட்கார்ந்து இருந்தேன், எவ்வளவு நேரம் தேவ செய்தி கேட்டேன், ஆராதிக்கும் போது கை தட்டுறனா, பாடுறனா, வாயை திறக்கிறனா, நான் உண்மையான முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கிறனா, ஏதோ ஒரு கடமைக்காக உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறனா. ஒருவேளை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். தாவீது சொல்றாரு, அவருடைய சமூகம் விலையேறப்பட்டது. அவருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல ஒரு நாள் அலட்சியமா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், சும்மா உட்கார்ந்து இருக்கலாம், பாஸ்டர் சொல்றது கேட்கவே கேட்காது, பைபிளை வேணா போடலாம், படிக்கலாம், மூடலாம், ஏதோ கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இது எல்லாம் உங்களை கண்காணிக்க நினைக்காதுங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிற உன் எண்ணத்தையும் உன் சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பார். நீ ஆராதிக்கும் போது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறியா? இந்த வாயை திறந்து ஆராதிக்கிறியா? கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துறியா? உன் வாயில ஸ்தோத்திரங்களை செலுத்துறியா? நீ வேலை விட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறியா? எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அவருடைய மகிமை பொருந்தின கண்கள் இருக்கிறது. சகரியால் சொல்ற அப்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்குகளை பார்க்கும் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய சபையை அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஒரு இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிட முடியாது. அலட்சியமா விளையாடிட்டு ஜாலியா உட்கார்ந்து எதையோ யோசித்தோம் சிந்தித்தோம் என்று சொல்லி கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று சொல்லி ஒரு மகிமை இருக்குது. இங்கே அவருடைய வல்லமையும் கனமும் இருக்குது. இருக்குதா? இங்க அந்நிய அக்கினியோ அந்நிய காரியங்களோ அந்நிய செயல்பாடுகளோ அந்நிய அலட்சியங்களோ இங்க சபைக்குள்ள செயல்படுத்தப்பட முடியாது. நாதாவுக்கும் அமைவுக்கும் என்ன தண்டனையோ அதோ தண்டனை இங்க கிடைக்கும். ஆனா அவர் இன்னும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீதி உள்ள நியாயாதிபதி அங்க மறுபடியும் வரும் பொழுது அப்பொழுது இந்த கிருபையை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவரை தொழுது கொள்வர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளட்டும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வருகிறார். ஆமென். ஏழைகள் கடந்து போவதனால 2 காரியத்தை அவருக்கு சொல்றார் பாருங்க. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம். இந்த பூலோகம் யாரு? ஏன் அவங்களை நீதியோடு நியாயம் தீர்க்கிறார்? யாரு பூலோகத்தார்? யாரு? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23 24 வசனம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23 24. எனக்கு ஜனமாய் வீடெடுப்பாரும் எனக்கு ஒரு நாமம் சம்பாதிப்பாரும் நீ சிந்திக்கிறா இந்த ஜனமாய இஸ்ராயேலுக்கு துல்லியமாய் பூமி ஏதொரு ஜாதியுள்ளோ தேவமே இஸ்ரேல் நின்ற ஜாதிகளேயும் அவருடைய தேவன்மாருடைய கைவசத்திருக்கணும் எனக்காய் வீடெடுத்திருக்கணும் இந்த ஜனக்காகவே அவருக்கு வேண்டிய மனக்காரியமும் அவருடைய தேசத்தின் வேண்டிய பயங்கர காரியங்களும் பிரவர்த்தித்து வருவதும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்கப்படுவதற்கும் ஏற்பட்டார். அப்போ இந்த பூலோகத்தார் இல்லையா, இந்த பூமியிலே உள்ள மற்ற ஜனங்களை குறித்து பேசுகிறார். இந்த ஜனங்களுக்கு நியாயத்துக்கு எப்படி இருக்கும்? இப்ப ஆண்டவரை அறியாமல் நிறைய ஜனங்கள் இறந்திருப்பார்கள் இல்லையா? இப்ப பாருங்க, நோவாவினுடைய காலத்துல இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்தது. நோவா மட்டும் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனமாக இருந்தான். இந்த நோவாவுடைய காலத்தில் ஒரு பெரிய ஒரு தண்டனை வெளிப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். அந்த காலங்கள்லாம்
அது அடுத்த காலகட்டத்தில் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ஆண்டு என்ன கொடுக்கிறாரு, இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். அப்போ இந்த பூலோகத்தார் என்று சொல்லும் பொழுது புறஜாதிகளை குறிப்பிடுகிறார். அப்ப இந்த புறஜாதிகளுக்கு ஒரு நியாயம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் சுவிசேஷம் இந்த அளவுக்கு அறிவிக்கப்படவில்லை இல்லையா? நம்ம நிறைய தாத்தா பாட்டிமார் என்ன செய்ய மாட்டாங்க, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் மரித்து போயிருப்பார்கள், அவரோட மரணம் சம்பவித்திருக்கும் இல்லையா? மரித்து போயிருப்பார். அவள் எல்லாம் எப்படி நியமிக்கப்படுவாங்க, எப்படி நியமிக்கப்படுவாங்க? நீதியோடு. அப்ப நீதி நியாயம் என்பவைகள் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம காட்டிப்பாங்க. ரோமர்கள் நிறுவனம் 3வது அதிகாரத்துக்கு நேராக வந்தீங்கன்னா, ரோமர்கள் நிறுவனம் 3வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது அதிகாரம் 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கல தெளிவா கவனி. ஏன்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தமே தான். பூலோகத்தால பூமியோட ஜனங்கள் எப்படி நியமிக்கிறாரு, நீதியோடு நியமிக்கிறாரு. ஆனா ஜனங்கள் என்று சொல்லும்போது தம்முடைய ஜனங்களை சத்தியத்தோடு நியமிக்கிறார். ஏன் இந்த புறஜாதிகளுக்கு இப்ப நியாய பிரமாணம் இல்ல, அவங்களுக்கு எது நியாயம் நீதின்னு சொல்லி தெரியாது. ஆனா அப்படி வரும்பொழுது அவர் எப்படி நியமிக்கிறார்னா நீதியை கூட நியமிக்கிறார். என்ன நீதி அப்படின்னா இப்ப வாசிங்க. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுவதனாலையும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றே என்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் இல்லையா? இப்ப அவங்களுக்கு தெரியும், நம்ம தாத்தா பாட்டிக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். இந்த உலகத்துல எது நீதி எது நியாயம் என்றதால ஒரு மனசாட்சி என்று சொல்லி ஒன்று இருக்கும். அந்த மனசாட்சியின் நிமித்தமாக குற்றம் உண்டு குற்றமில்லை என்று சொல்லி நீதியான காரியங்களை வைத்து கர்த்தர்களை நியாயத்திருக்கிறார் இல்லையா? நம்ம வாசித்தோம் 17:30 வாசித்தோம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தப்படுவதாக இருக்கிறார். அப்போ இந்த பூலோகத்தில் உள்ள ஜனங்களை, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக அந்த ரட்சிப்படையில் உள்ள ஜனங்களை அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மனசாட்சி நிமித்தமாக எது நியாயம் எது நீதி எது அநியாயம் என்று சொல்லி அவர் நியாயம் தீர்க்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா தம்முடைய ஜனங்களை எப்படி நியமிக்கிறார், சத்தியம். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல இந்த நியாய பிரமாணத்துடைய ஜனங்களுக்கு. உபாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு இருக்கிற இந்த நியாய பிரமாணம் உண்மைக்கும் பொறுத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய இவ்வளவு பெரிய நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இது. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ இருக்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நீதியும் நியாயம் உள்ள கட்டளைகள். அதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமே இந்த வசனம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், சத்தியம் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய வசனம் தெரியும். நீதியும் நியாயம் உள்ள கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு தெரியும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேற எந்த ஜாதிக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வரப்போகிறார். எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். இந்த பூலோகத்தை நீதியோடும் நம்முடைய ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். உங்களுக்கு சத்தியத்தை பற்றி நிறைய தெரியும், நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சத்தியம் தான் வேத வசனம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் கை கொள்வது மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவரே பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த தேவன் வரப்போகிறான் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலுடைய வம்சங்களுக்கு ஜாதிகளின் வம்சங்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் சேர்த்துதான் இந்த 96வது சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துல அவரை ஆராதிக்கும்படி கூடி வருகிற இஸ்ரவேலின் ஜனமே வம்சமே, நீங்க
நீங்க அவருக்கு மகிமையும் கனத்தையும் துதி எல்லாத்தையும் செலுத்துங்க. அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே எல்லா தேவனை காட்டிலும் பெரியவருமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவ்வளோ பயபக்தியுமா அவ்வளோ ஸ்தோத்திரத்தோடு கூட இருங்க. ஏன் அப்படின்னா அவர் இன்னி வரும்பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் வருவார். இந்த கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது யாரையும் மட்டுமல்ல, எங்கெல்லாம் நீங்க ஆராதிக்க கூடுகிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகம். வேதம் சொல்லிக் கொண்டு 2 பேர் என் நாமத்தினால எங்க கூடுகிறீர்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் ஒழுங்கா தலையை மூடிக்கணும், உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும். இது திடீர்னு இப்படி மாறி கதையை மூடிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிறது, எல்லாம் கூட்டத்தோடு கூட அப்படி சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது, ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறது போல. ஒரு நாள் அலட்சியமா நம்ம அடிச்சு கூடாது, ஜெபிக்க கூடாது. ஏன்னா தேவனுடைய சமூகம் என்ன இருக்குது? கனமும் வல்லமை இருக்குது. அவர் இறங்கி வருகிறார், அவர் மகிமை உள்ள தேவராக இறங்கி வருகிறார். அதனால சொன்ன ஆண்டவரே உங்களுடைய சமூகம் கூட வரணும்னா என்னன்னு பாருங்க. ஏன்னா உங்க சமூகம் வந்தாலும் அந்த வல்லமையும் மகிமையும் என்னை நடத்தி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா என்னன்னு பாருங்க. சபையை கத்தர் வருகிறார், இந்த பூமியை நியாயந்திருப்பவர் வருகிறார். அவர் எல்லாரையும் ஒருத்தரை அநியாயமா நியாயந்திக்க மாட்டார், எல்லாரையும் நியாயந்திக்கிறது நீதியோட நியாயந்திப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சத்தியத்தை விட்டு விலகாதுங்க. சத்தியத்தை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா நியாயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதனால சொன்னேன், நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையாவது பைபிளை செய்ய வாசித்து முடியுங்க. சத்தியம் தெரியல அப்படின்னா அங்கே இருக்க முடியாது, நியாயத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. நல்ல வேதத்தை வாசிங்க, சத்தியத்தை கீழ்ப்படிங்க, சத்தியத்தின் பாதையில் நடங்க. சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். ஒரு பெரிய ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். தம்முடைய ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்க கர்த்தர் வரப்போகிறார். ஏமே அதுக்கு முன்னாடி வசனத்து 11-12 வாசிங்க பாருங்க. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கிடது. அப்படின்னா அவர் வருகிற வருகைக்காக வானங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது? மகிழ போகுது. ஆமே அந்த மகிழ்ச்சியில தான் வானம் என்ன செய்யும்? அங்கேயும் அசைய ஆரம்பிக்கும். ஏமே பூமி பூரிப்பாக்குனா சின்ன சின்ன நிலநடுக்கங்கள்லாம் வரும். அந்த பூமி ஆடும்போது அவர் வருகையை அது ஆயத்தமாக நம்ம காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட பெரியதான கிரியைகள் தேசத்துல சீக்கிரமாக நடக்க போறது. பெரிய ஆபத்துக்கள்லாம் எழுப்பி பூமியை அந்த காலம் இருளும் கூட போறது. அவர் தம்முடைய ஜலத்தை சேர்ப்பதற்கு சீக்கிரமாக 2 கரங்களை நல்ல சத்தம் ராமேன் சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் வருகிறார், அவருடைய வருகையை பங்கெடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராங்க. அப்புறம் தேவ சமூகத்தில் இருக்கலாம் நன்றியோடு அப்படியே வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தெய்வ சமுதிரம் தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்ட வேலையில நீ தேவன் கிருபையாய் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை எப்படி இருக்கிறது? தேவ சமூகம் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆராதிக்கிறோமா? நம்ம துதிக்கிறோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லை யோசித்து தேவ சமூகத்தில் கிருபையா தேவ சமூகம் அப்படியே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த கிருபையாய் நமக்கு அசைவாடும்படியாக ஒரு நிமிடம் தாழ்த்தி பாருங்கள். நம்ம ஆராதிக்கிற இடங்களில் இந்த கனம் மகிமை நம்ம யாருக்கு செலுத்துகிறோம்? அவரோட வல்லமை மகிமையை பார்க்க வேண்டும் நம்ம ஆலயத்துக்கு வரோமா? அவரோட வல்லமை மகிமையை நம்ம பார்க்கிறோமா? ஆலயத்தில் இருக்கும்போது நம்ம உண்மையாகவே கர்த்தரை பார்க்கிறோம் என்ற உணர்வோடு நம்ம ஆராதிக்கிறோமா? வசனம் கேட்கிறோமா? துதிக்கிறோமா? அவரோட நாமத்தை மேம்படுத்துறோம். அலட்சியமா ஏதோ கடமைக்காக நான் இங்க வந்திருக்கிறேன், ஒரு வார ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு வரீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோட கூட பேசுகிறார் அப்படின்னு வரீங்களா? அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஒரு திரள் கூட்டமாய் பாடிக்கொண்டே போகிறார்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் கிருபையாய் நம் மத்தியில் இறங்குகிறவர் என்று சொல்லி அப்படியே பாடுகிறார்கள். என்ன சிந்தனையோடு கூட வர்றோம்? ஒரு நிமிடம் கூட ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்தை வச்சு பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய கண்கள் நம்மை சோதித்து பார்க்கணும்னா நம்ம ஆரம்பம் முதல் உண்மை மற்றும் தெய்வ புரஸ்காரத்துல கிருபையாக இருந்து நம்ம அவரை ஆராதிக்கிறோமா? துதி கரம் மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்தி நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அவர் சத்தத்தை கேட்கிறோமா? தெய்வ சத்தத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம ஆராதிக்கிறோமா?
பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கும். வல்லமையும் மகிமையும் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலோகத்தாரே யாவரும் தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலோகத்தாரே யாவரும் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். ஒரு நலங்க நீதியோடு நியாயம் தீர்ப்பார். இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். நலங்க நீதியோடு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். ஆண்டவரே, நீர் வருகிறேன், இந்த பூமியை நியாயத்தீர்க்க வருகிறேன். ஆண்டவரே, புலோகத்தை ஆண்டவரே நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயத்தீர்ப்பீர். ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த நாட்களிலே இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு சொன்னார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்காய் எழுதப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வருகையை உமக்கு என்று சொல்லி ஆயத்தப்பட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை பயத்தோடும் பக்தியோடும் நாடுவதற்கு, அந்த வல்லமையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துவதற்கு தேவ சமூகத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை தாவே கிருபை அன்றை காணப்பட கிருபை செய்கிறார். அதற்குரிய வாஞ்சிகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறது தாவே. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுவது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை குறித்த வாஞ்சை அதிகமாக எங்களுக்கு காணப்பட கிருபை செய்கிறார்கள். கடைசி நாட்களிலே உலக ஜனங்களைப் போல ஆண்டவரே மாயையான வல்லமையும் மகிமையும் ஆலயத்தில் ஏற்படுத்தாதபடிக்கு கர்த்தரைகளுக்குள்ள வைக்கிற அந்த மோசை கொடுக்கப்பட்ட தெய்வ மகிமையை போல ஆண்டவரே ஒரு முழுமையான வல்லமை மகிமையும் சபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரை விருதுபடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இடத்தில் ஆசிரியர்களாக இந்த வாரம் முறையில் வெள்ளத்துப்படியாக ஜெபிக்கிறீர்கள். போக்கிற வெள்ளத்தில் கூட இருக்க நன்மை கிருபைகளை தொடர்படியாக ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசிரியத்து பாதுகாத்து வெள்ளத்துப்படியாக ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பிரார்த்தனை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சுத்தபாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான கிருபையும் இந்த வேணும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு மரியாதையும் சகல பரிசுத்தமும் சபையோடும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.